தமிழ் உறவுகளே, மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்வில் நான் சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அரஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அரஸ். வணக்கம் அருள். இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். ஆம், கூறுங்கள், இப்பொழுது மத்திய கிழக்கிலே என்ன நடக்கிறது? அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் மீண்டும் தொடங்கியதற்கு பின்னர் நடக்கின்ற விடயங்கள் என்ன? சவுதி அரேபியாவின் மீதான தாக்குதலை ஈரான் சார்பான அதாவது அமைப்பு ஒன்று ஈராக்கில் இருந்து மேற்கொள்ளப்பட்டதனால் சவுதியும் இந்த யுத்தத்துக்குள்ளே உள்ள வந்ததாக கூறப்படுகிறது. அதைவிட குவைட்டின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இருக்கின்றது. முதல்ல இந்த தகவல்களை வழங்குங்கள் நேயர்களுக்காக. நீங்கள் கூறியது போலதான் அந்த என்னென்று சொன்னால் சவுதி அரேபியா ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து ஒரு தாக்குதலை ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கின்றது. அதை நாங்கள் பின்னர் பார்க்கலாம். அதற்கு முதல் ஈரான் இன்று ஈராக்கில் இருக்கின்ற கேர்டிஸ்தான் அமைப்பினரின் தலைமையகத்தை ஷாஹித் 136 ஏவுகணை மூலம் ஒரு ஆளில்லாத தாக்குதல் விமானம் மூலம் தாக்கி இருக்கின்றது. அதே சமயம் அவர்களுடைய ஆயுத கிடங்கையும் தாக்கி இருக்கின்றது. இதனிடையே குவைத்தில் இருந்து அமெரிக்க இராணுவம் வெளியேறப் போவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ற ஜேர்னல் தெரிவித்திருக்கின்றது. அங்கு தளங்களையும் அமெரிக்க படையினரையும் தொடர்ந்து வைத்திருப்பது தங்களுக்கு மிகவும் ஆபத்தானது என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் இந்த சேட்டலைட் வெளியிட்ட புகைப்படங்கள் மூலம் அந்த அல்சலேம் விமானப்படை தளத்தில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதையும் காணக்கூடியதா இருக்கின்றன. பல தளங்களில் பல பகுதிகள் பாவிக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதனிடையே ஈராக் நீங்கள் சொன்னது போல ஈராக்ல சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் தாக்குதலை மேற்கொண்டிருந்தன. அதே சமயம் ஈராக்கில் உள்ள படையினர் அமெரிக்காவின் தூதரகத்தை தொடர்ந்து தாக்குவது என்று சொல்லி ஈராக்ல இடம்பெறுகின்ற சம்பவங்களை தொடர்ந்து ஈராக்கின் புதிய பிரதமர் தான் இப்போது பதவி விலக போவதாக மிரட்டி இருக்கின்றார். அதே சமயம் இந்த ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்ற 2 விமானம் தாங்கி கப்பல்களையும் ஜூலை 30 இந்த சென்டினல் 2 என்ற சேட்டலைட் ஒளிப்படம் எடுத்து வெளியிட்டிருக்கின்றது. ஈரான் கடற்கரையில் இருந்து 340 கிலோமீட்டர் தூரத்தில் அவை இருப்பதாக கூறப்படுகின்றது. இன்றும் குவைத் மீது 4 ட்ரோன்கள் மூலம் ஈரான் தாக்கியதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் சைப்ரஸில் பிரித்தானியாவின் வான்படை தளத்தை ஈராக்கின் IRGC-யை சேர்ந்த ஒரு புலனாய்வாளர் உடன் தொடர்புடைய பிரித்தானிய நபர் ஒருவர் உளவு பார்த்ததாக கூறி பிரித்தானியா அவரை கைது செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்த டெலிகிராஃப் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானை ஒரு தடை முற்றுகைக்கு கொண்டு வர போகிறார்கள். பக்கத்து நாடுகளை எல்லாம் கலந்தாலோசித்து அந்த எல்லைகளை மூடப்போவதாக டெலிகிராஃப் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஏனென்றால் வான் தாக்குதல் பலனளிக்கவில்லை, கடல் முற்றுகை பலனளிக்கவில்லை. இப்போது இந்த தரை முற்றுகை, அதாவது அது என்ன போட்டிருக்கிறது என்று சொன்னால், பல மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கைகள் தெஹ்ரானை பேச்சுவார்த்தைக்கு திரும்ப செய்ய தவறியதை தொடர்ந்து பொருளாதார அழுத்தத்தை அதிகரிப்பதற்காக ஈரான் மீது தரைவழி முற்றுகை இடுவது குறித்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் பரிசீலித்து வருவதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த பரிசீலனையில் அவர்கள் முன்மொழியின்படி ஈராக், பாகிஸ்தான், துருக்கி, துர்க்மெனிஸ்தான், மற்றது ஆப்கானிஸ்தான், ஆர்மேனியா மற்றும் அசர்பைசான் போன்ற அண்டை நாடுகளின் எல்லைகளை அந்த எல்லை கடப்புகளை கட்டுப்படுத்தவோ அல்லது மூடவோ அந்த நாடுகளை வற்புறுத்துவதுடன் ஈரானின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியை தடுக்க முடியும் என்றும், கடற்படை முற்றுகையை தொடர்வது, தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவது அல்லது ஒரு ராஜதந்திர ஒப்பந்தத்தை தொடர்வது உள்ளிட்ட பிற தெரிவுகளும் அங்கு விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரானை பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்துவது அதன் ஆட்சியை பலவீனப்படுத்தக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் வாதிட்டாலும், ஈரானின் விரிவான எல்லைகள் மற்றும் பிராந்திய உறவுகள் காரணமாக தரை முற்றுகையை அமுல்படுத்துவது மிகவும் கடினமாக இருக்கும் என்றும் சிலர் குறிப்பிட்டதாக கூறியிருக்கிறார்கள்.
இதனிடையே இன்னொரு தகவல் தெரிகிறது. அதாவது இந்த மொய்தபா ஹமானி, அயத்துல்லா ஹமானியின் மகன், அவரை இப்போது அமெரிக்காவின் சிஐஏயும் மொசாட்டும் தீவிரமாக தேடுவதாக செய்தியை வெளியிட்டிருக்கிறது மேற்குலக ஊடகம் ஒன்று. அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பிப்ரவரி 28 தாக்குதலுக்கு பிறகு தந்தைக்கு பின் பதவியேற்றதிலிருந்து மொய்தபா ஹமானி ஈரானில் எங்குமே காணப்படவில்லை என்று சொல்லியும், அவரை தேடும் பணியில் சிஐஏ மற்றும் மொசாட் ஈடுபட்டிருப்பதாகவும், தாக்குதலில் அவர் கடுமையாக காயமடைந்ததாகவும், 150 நாட்களுக்கு மேலாக தொலைபேசிகளை தொலைபேசியையோ அல்லது மடிக்கணனியையோ அதாவது லேப்டாப்பையோ அவர் பயன்படுத்தவில்லை என்று சொல்லியும், மற்றது மேலும் தெஹ்ரான் அல்லது ஹோம் அருகே ஒரு பதுங்கு குழிக்கில் அதாவது மலை அடிவாரத்தில் அவர் மறைந்திருப்பதாகவும் உளவுத்துறை அதிகாரிகள் நம்புவதாகவும், ஆனால் இந்த எலக்ட்ரானிக் மின்னணு கண்காணிப்பில் சில தடயங்கள் கிடைத்தாலும் தேடுதல் பணி இணைய வழி உளவுத்துறையில் இருந்து இப்போது மனித வழிக்கு மாற்றப்பட்டிருப்பதாக, அதாவது சேட்டலைட்டுகளோ அல்லது இணைய வழி மூலமானதை அதை பயன்படுத்தி கண்டறிய முடியாதிருப்பதால், அவற்றை போனை கேக் பண்ணுவதோ வாட்ஸ்அப்பை கேக் பண்ணுவதோ அதுகளை கண்டறிய முடியாததால் இப்போது மனித வலுவுக்கு மாறி இருப்பதாகவும், மொய்தபா கையால் எழுதப்பட்ட செய்திகளை கொண்டு செல்லும் அந்த தூதுவர்கள் இப்போது அவர்கள் என்னென்று செய்தி பரிமாறுகிறார்கள் என்று சொன்னால், அவர் கையால எழுதுகிற துண்டு பேப்பரைத்தான் ஒருவரிடம் கொடுத்து விடுகிறார். இவர்கள் கையால எழுதுகிற துண்டு பேப்பரைத்தான் இன்னொருவரிடம் கொடுத்து விட வேண்டும். அப்படித்தான் மாற்றப்படுது. ஆனால் அதைத்தான் அண்மையில் ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஒன்றை கூறுகிறார். நான் ஒரு தடவை கண்டதாகவும் அவரை ஒரு கூட்டத்துக்கு தூர வைத்து கண்டதாகத்தான் தானே கூட கதைக்கவில்லை என்று. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள். அனுபவங்களின் அடிப்படையில் பல தலைவர்களை கொண்டு விட்டார்கள், இருக்கும் தலைவர்களை காப்பாற்ற வேண்டும். நீங்களும் இதே நிகழ்விலே குறிப்பிட்டிருந்தீர்கள், ரஷ்யாவிலிருந்து தகவல்கள் கூட விமானத்திலே நேரடியாக கதைத்து விட்டு போகிறார்கள். இல்லை என்றால் ரகசியமாக இந்த தகவல்கள் எந்த வழி ஊடகத்தினூடாக பரிமாறப்பட்டாலும் அது கசிந்து விடுகிறது என்பதனால் ரஷ்யாவிலிருந்து நேரடியாக விமானத்தில் வருகிறது என்பதை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். தொடர்ந்து கூறுங்கள். அதுதான். அப்ப அவர் கையாளது எழுதிய அந்த துண்டுகளை கொண்டு செல்லும் அறியாத தூதர்கள் மூலம் பல அடுக்குகளில் தொடர்பு கொள்வதாக நம்பப்படுறது. அதுவும் அந்த துண்டு கூட ஒருவர் கொண்டு போய் இன்னொருவரிடம் கொடுப்பார், அவர் இன்னொருவரிடம் கொடுப்பார், அப்படித்தான் போகுமே தவிர யாரும் பிடிக்க முடியாது. ஆனால் அவரது இருப்பிடத்தை அல்லது அவர் இன்னும் உயிரிட இருக்கிறாரா என்பதை கூட உறுதி செய்ய அவரது நெருங்கிய வட்டாரத்துக்குள் ஊடுருவதே ஒரே யதார்த்தமான வழியாக இருப்பதாக முன்னாள் மொசாட் அதிகாரிகள் கூறுகின்றனர். சில உளவுத்துறை பிரமுகர்கள் IRGC அவரது மரணத்தை மறைக்கக்கூடும் என்று சந்தேகிக்கின்றனர். மற்றவர்களோ அவரது நடமாட்டத்தை மறைக்க அந்த ஆட்சியை ஊடுருவ ஒற்றர்களை பயன்படுத்தக்கூடும் என்றும் எச்சரிக்கின்றனர். எனவேதான் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு போட்டு வந்த பிற்பாடு ஈராக்கின் பிரதமர் தெஹ்ரானுக்கு சென்றிருந்தார். அப்ப செல்லும் போது ஈராக்கின் பிரதமர் ஒன்று கேட்டது தான் மொய்தபா ஹமானியை சந்திக்க வேண்டும். அவர்கள் அனுமதி மறுத்து விட்டார்கள். யாரையும் சந்திக்க முடியாது என்று, நீங்கள் பேசுவதை எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டாரே தவிர யாரையும் அவர்கள் அனுமதிக்கிறார்கள் இல்லை என்பதுதான் இங்குள்ள மிக முக்கியமான பிரச்சனை. ஏற்கனவே ஈரான் பல தலைவர்களை இழந்திருக்கிறது. சொலைமானி என்கின்ற முக்கியமான ஒரு இராணுவ தளபதியை கூட அவர்கள் தாக்கி கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் கவனமாக இருப்பார்கள் நிச்சயமாக. அதாவது உளவு தகவல்கள் எங்கேயும் கசிந்துவிடக்கூடாது அல்லது இவர் தலைவருக்கு இடம் தெரியக்கூடாது என்பதும் முக்கியமாக அவர்கள் பின்பற்றுவதில் கட்டாயம் அவர்கள் அதை செய்வார்கள். ஏனென்றால் அவ்வாறு தலைவர்கள் இழந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் திட்டமிட்டு எவர் இழந்தாலும் என்னென்ன ராணுவ நடிக்கை எப்படி நடந்தால் எப்படி செய்வோம் எல்லாம் ஏற்கனவே அறிவாளிகள் திட்டமிடுவது போல திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நான் அதோட இணைந்ததாக இந்த கேள்வியை நான் தற்செயலாக முன்வைக்கிறேன். ஈரானிலே குழப்பங்களை விளைவித்தது இந்த அமெரிக்க சார்பு மேற்குலகங்கள், ஊர்வலங்கள், அரசுக்கு எதிரான போராட்டங்கள், இராணுவத்தை கொலை செய்கிற அளவுக்கு துப்பாக்கியுடன் நாட்களை எல்லாம் வைத்திருந்ததெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. அவர்களில் பலர் 1500 பேர் மரண தண்டனைக்கு தடுத்து வைக்கப்படுகிறார்கள். இன்றைய சூழலிலே ஈரானை ஒருமைப்படுத்தி இருப்பதாகத்தான் இந்த மேற்குலகமும் அமெரிக்காவின் தாக்குதலும் ஈரானை ஒருமைப்படுத்தி இருக்கிறது. ஈரானில் உள்ள ஒவ்வொரு மக்களும் தங்களோட நாட்டுக்கு ஈரான் வரலாறு முழுக்க மக்கள் போராடி இருக்கிறார்கள்.
ஈரானை மக்கள் முழுவதுமே வந்து போராடுற அளவுக்கு ஆக்கி விட்டுக்கணும் போலதான் இருக்குது. அதனால அந்த தரை தாக்குதலோட சாத்தியமோ தெரியாது. இதுல இன்னொரு காரணம் நான் கேள்விப்பட்டதை கூறுகிறேன். இந்த ஈராக் எல்லையிலே வந்து அந்த விமானிகளை மீட்பதற்கு வந்த இடத்திலே சாதாரணமாக ஆடு மேய்ப்பவர்கள் விவசாயிகள் கூட எல்லாம் போரிட்டார்கள் என்று சொல்லி தகவல்கள் வந்தன. இதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள். ஈரான் ஒருமைப்பட்டிருக்கிறது. இந்த ஒருமைப்பட்ட ஈரான் மீது தரைவழி தாக்குதல் சாத்தியமா என்பதை பற்றி. அதுதான் நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வியும் இதோட அது பொருத்தமாக வரும். என்னென்று சொன்னால், இந்த சவுதி அரேபியா இப்ப மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த ஈரான் தலைமையில் ஏமன் அன்சர் அல்லா படையினரும் இந்த ஈராக்கில் இருக்கின்ற படையினரும் ஒருங்கிணைவதால் அடுத்ததாக செங்கடல், மற்றது ஹோர்முஸ் நீரிணை, மற்றது சுயஸ் கால்வாய் போன்றவை மூடப்படுகின்ற நிலையை எட்டியிருப்பதால் ஒரு முற்றுமுழுதான முற்றுகையை தடுப்பதற்காக அவர்கள் இப்போது ஒரு மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையை சிந்திப்பதாகவும் 43 நாடுகள், அதாவது சர்வதேச கடல்சார் தற்காப்பு கூட்டணியில் அமெரிக்கா உள்ளிட்ட 43 நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் பங்கேற்றிருப்பதாகவும், ஆனால் இதில் இருக்கிற சிக்கல் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு தற்காப்பு கூட்டணியும் இல்லாமல் கப்பல்களை அனுப்பும் எவருக்கும் ஏவுகணை வலிமை மிக்க ஈரான் தாக்குதலை தாங்குகின்ற சக்தியோ அல்லது தவிர்க்கவோ முடியாமல் போகலாம் என்று, அதுக்கு இராணுவ பலம் தேவை என்று கூறப்படுகின்றது. இதிலே வந்து அவர்கள் இதை சேர்க்கிறார்கள் என்று சொன்னால், ஆப்பிரிக்காவின் பக்கத்தை உள்ளடக்குகின்ற செங்கடல் கடற்கரை நாடுகளான எகிப்து, சூடான், ஜிபுத்தி மற்றும் சோமாலியா ஆகியவையும் ஏற்கனவே இதில் பங்கேற்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், சவுதியர்கள் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஐக்கிய ராச்சியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்திருப்பதாகவும், இந்த நாடுகள் அனைத்தும் ஏற்கனவே அந்த பகுதிகளில் கப்பல்களை கொண்டிருப்பதாகவும், ஐக்கிய அரபு அமீரகத்தை தவிர வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் GCC உறுப்பினர்களும் அழைக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலம் இந்த கூட்டணி வந்து 50 நாடுகளாக உயர்ந்திருப்பதாகவும், இருப்பினும் சவுதியின் இந்த உத்தியில் கடலையும் தாண்டி நீள்கிறது என்றால் என்னென்றால், ஆட்சேர்ப்பு, ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் கணிசமான அதிகரிப்பதன் மூலம் ஏமனுக்குள் இருக்கின்ற, அதாவது அங்க இருக்கிற அரசு, அதாவது ஹூதிஸ் அமைப்பு அல்லாத அந்த ஏமன் நாட்டின் அரசின் சார்பான 30,000 படையினரையும் சவுதி அரேபியா திரட்டி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இப்ப நீங்கள் கேட்ட கேள்வியில் என்று சொன்னால், இந்த தரைவழி தாக்குதல் சாத்தியமா என்றால், இப்ப இந்த அண்மையில் சீனா 400 ஏவுகணைகளை வழங்கியது கூட அமெரிக்காவுக்கு ஒரு அச்சத்தை தோற்றியிருப்பதாக ஊடகங்கள் தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. என்னென்று சொன்னால், இந்த கடந்த நீங்கள் கூறியது போல அந்த முதலாவது தரையிறக்கத்தை 65 விமானங்களுடன் செய்தார்கள். அதில் விழுந்த ஒரு உலங்கு வானூர்தியை கூட அதில் நின்ற ஒரு விவசாயி, ஆடுமேய்ப்பர், அவர் தான் தனது தோளிலிருந்து சாம்சவுனால் சுட்டு வீழ்த்தியிருந்தார். எல்லாரிடமும் ஆயுதங்கள் இருக்கின்றன. இப்ப அமெரிக்காவுக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த 400 ஏவுகணைகளும் போனால் இது தாழ்வாக பறக்கும் விமானங்களை சுடுவது. மற்றது, இந்த சாம்சவுனை ஏன் ஈரான் தெரிவு செய்தது என்று சொன்னால், ஒன்று இலகுவாக நகர்த்தக்கூடியது, இரண்டாவது அதனை ஹேக் பண்ண முடியாது. இப்ப பெரிய ஸ்டாட்டிக் ஏவுகணைகளை அதுன்ற கண்ட்ரோல் கமாண்ட் சிஸ்டத்தை நீங்கள் ஹேக் பண்ணலாம். இப்ப AK-47 ஹேக் பண்ண முடியாது. அதுக்கு எந்த மின்னணுவும் இல்லை. அது டிகராமத்தினா வெடிக்கும், அவ்வளவு. வெறும் இரும்பு துண்டுகளை வெறும் இரும்பு துண்டு. அப்ப அதுக்குத்தான் அவர்கள் அதை தெரிவு செய்தார்கள். அதான் இப்ப அமெரிக்காவுக்குள்ள பிரச்சனை என்றதுன்னா, இவ்வாறான சிறிய ஆயுதங்களை ஹேக் பண்ண முடியாது. அப்ப என்ன சொன்னா, இப்ப வெனிசுலாவில் நடந்தது போல எல்லாத்தையும் ஹேக் பண்ணி போட்டு, இருட்டடிப்பு செய்து போட்டு, எல்லாத்தையும் நிறுத்தி போட்டு உள்ளுக்கு போய் இறங்குற மாதிரியான நிலைமை இல்லை. அப்ப அதை விட இந்த போர் வந்து ஈரான் மக்களை வந்து ஒருங்கிணைத்திருக்கு. முன்னர் இருந்த பிளவுகளை கூட ஒருங்கிணைத்திருக்கின்றது, அதை இல்லாது செய்திருக்கின்றது. ஏன் துருக்கி கூட இந்த கேர்டிஸ்தான் அமைப்பை அமெரிக்கா பயன்படுத்த முற்பட்டதை துருக்கி தடுத்திருந்தது. அது துருக்கியின் அரசியலாக இருக்கலாம். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அந்த போராடியவர்களும் கூட, ஜனவரி டிசம்பர் மாதம் போராடியவர்களும் கூட ஒரு சிறு தொகையினர் தான் அது அமெரிக்கா, இஸ்ரேலின் ஆதரவுடன் போராடியிருந்தார்கள். அதைத்தான் நீங்கள் இப்போது கூறினீங்க, கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் இப்போது மரண தண்டனை எதிர்நோக்கி நிற்கிறார்கள் என்று.
எனவே இந்த சிக்கல் எனவேதான் இப்போது தரை முற்றுகையை தொடர்பாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். நீங்கள் சற்று முன்னர் கூறினீர்கள் அல்லவா இந்த துருக்கியை மறத்திருப்பதாக. இந்த குர்திஷ் படையிலே துருக்கியர்களும் குறிப்பாக ஈராக், சிரியா, ஈரான் மற்றும் துருக்கியர்களும் இருப்பதாக தான் கூறப்படும். உண்மையாக துருக்கியர்களும் இந்த குர்திஷ் படையில் இருக்கிறார்களா அந்த போராட்ட குழுவில்? துருக்கி என்ற இந்த கேர்டிஷ் படையினர் கேர்டிஷ் அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈராக்கில கொஞ்சம், சிரியாவில கொஞ்சம், துருக்கியில கொஞ்சமா தான். இப்ப 2005-6ஆம் ஆண்டு நான் ஒரு கட்டுரை எழுதினான் என்று சொன்னால் ஒரு எல்லா இடத்திலும் ஒரு நாடு பிரியும் போது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு பிரியும். ஆனால் இங்குதான் 3 நாட்டை பிரித்தெடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு தனி நாடு அமைக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சத்தை துருக்கியிலிருந்து எடுக்க வேண்டும், கொஞ்சத்தை ஈராக்கில் இருந்து எடுக்க வேண்டும், கொஞ்சத்தை சிரியாவிலிருந்து எடுக்க வேண்டும். அப்ப 3லும் இருக்கிறார்கள். இப்ப துருக்கி அதிபருக்கு பிரச்சனை அதுதான். என்னன்னு சொன்னால் இந்த கேர்டிஸ்தான் அமைப்பை அமெரிக்கா கூட்டிக்கொண்டு சென்று இதற்கு பயன்படுத்தினால் பிறகு அவர்கள் அமெரிக்க ஆயுதங்களுடன் தன்னை தாக்குவார்கள் என்ற ஒரு சிக்கல் இருக்கின்றது. இது அதைத்தான் பலரும் கூறுகிறார்கள். வளைகுடா நாடுகளுக்கு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகும்போது அந்த நாடுகளின் பூகோள அரசியல், அங்குள்ள பிராந்திய அரசியல் தெரிந்தவர்களை அனுப்புங்கள். ஏனென்றால் இதுக்குள்ள கன சிக்கல்கள் இருக்கின்றது, ஒருத்தனுக்கு ஒருத்தர் பிரச்சனையான இடமாக இருக்கின்றது. அப்ப அது நீங்கள் கூறியது சரி, அங்கு துருக்கியர்களும் இருக்கிறார்கள். அது நல்லது. நேற்று ஹோர்முஸ் நீரிணையினூடாக அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்புடன் சென்ற 2 கப்பல்கள் தாக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இது உண்மையா? உண்மையில் அவ்வாறு கப்பல்கள், அது எந்த நாட்டு கப்பல்கள், என்ன சேத விவரங்கள், ஹோர்முஸில் இப்பொழுது என்ன நடக்கிறது என்ற விவரங்களை கொஞ்சம் கூற முடியுமா? ஹோர்முஸ் நீரிணையினூடாக 2 6 கப்பல்கள் அமெரிக்காவின் பாதுகாப்புடன் சென்றதாகவும், ஸ்பெயினின் கப்பல் மற்றும் கூடுதலாக மேற்குலக நாடுகளின் கப்பல்கள் தான் சென்றன. ஜப்பான் 3 கப்பல்கள் ஏற்கனவே ஈரானுடன் பேசி ஈரான் பகுதிகள் சென்றுவிட்டது. இவர்கள் அமெரிக்காவின் பாதுகாப்புடன் சென்ற சமயம் ஈரான் 2 கப்பல்களை தாக்கி இருப்பதாகவும், 4 கப்பல்கள் திரும்பி விட்டன, அந்த தாக்குதலை தொடர்ந்து அவர்கள் வழித்தடத்தை மாற்றி விட்டன என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இதே சமயம் இன்று 4 கப்பல்கள் சென்றிருக்கின்றன ஈரான் கடற்பகுதி கூடாக. அதில் 2 அந்த VLCC என்ற 2 மில்லியன் பேரல் எண்ணெய்களை சுமந்து செல்ந்த பெரிய டேங்கர்கள். நேற்றும் 3 கப்பல்கள் சென்றதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் பாகிஸ்தான் LNG கப்பல் கட்டாரிலிருந்து எரிவாயுவை ஏற்றி சென்ற கப்பலையும் அமெரிக்கா தடுத்து நிறுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இப்ப ஈரான் இந்த 2 கப்பல்களையும் தாக்கியதை அமெரிக்கா கூறியிருக்கின்றது அவ்வாறு நடக்கவில்லை என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவுக்கு ஈரான் தாக்குகிறது என்ற செய்திகள் வெளியில் போனால் யாரும் வரமாட்டார்கள், இன்சூரன்ஸ் கம்பெனி பிரச்சனை என்றதுக்காக இப்போது அமெரிக்கா அந்த தகவல்களை இயலுமானவரை மறைக்க முற்படுவதாகத்தான் கூறப்படுகிறது. இதே சமயம் இப்போது நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் தெற்கு கலிபோர்னியாவில் இருக்கிற சாண்டியாகோ பகுதியில அமெரிக்காவின் F-35 B ரக விமானம் ஒன்று வீழ்ந்து நொறுங்கி இருப்பதாக, அதாவது 5வது தலைமுறை விமானம் வீழ்ந்து நொறுங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இயந்திர கோளாறு என்று அவர்கள் அதை கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது முக்கியமான கேள்வி என்னவென்றால், ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குவதை நிறுத்தி வைத்திருக்கிறது. அதே வேளையில ஹிஸ்புல்லாக்களும் அதாவது இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்தி வைத்திருக்கின்றன. இடையிலே இந்த ஒரு ஒப்பந்தம் ஒன்று இது ஹிஸ்புல்லாக்களுக்கு இல்லை, அதாவது இந்த லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே ஒரு ஃப்ரேம்வொர்க் என்கின்ற ஒப்பந்தம் ஒன்று நடைமுறைப்படுத்துவதை பற்றியும் அமெரிக்காவிலும் பேசப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரேலில் நிலவும் அமைதி எதற்கானது? ஏன் இப்பொழுது ஈரானும் தாக்குவதில்லை, அதாவது ஹிஸ்புல்லாக்களும் தாக்குவதில்லை? இதற்கு பின்னால் என்ன மர்மம் நிறைந்திருக்கிறது? அதை கொஞ்சம் கூறுங்கள். ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் அந்த போர் நிறுத்தம் என்பதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது உண்மையில் அந்த பேச்சுக்களில் ஈடுபடுவது லெபனானும் இஸ்ரேலும் தான். ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் பெருமடுப்பிலான தாக்குதல்களை நிறுத்தி இருப்பதால் ஹிஸ்புல்லாக்களும் பெருமடுப்பிலான தாக்குதல்களை நிறுத்தி இருக்கின்றார்கள். ஈரான் தாக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அமெரிக்கா ஒன்றை தெரிவித்து விட்டது, நான் தான் தாக்குகிறேன், இஸ்ரேல் இதில் பங்கு பெற்றவில்லை என்று கூறியிருக்கிறது.
அப்ப அமெரிக்கா அவ்வாறு கூறுகிற போது ஈரான் இஸ்ரேலை தாக்க விரும்பவில்லை. ஈரானுக்கு இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், இப்போதைக்கு இஸ்ரேலை வைத்துக் கொண்டு அமெரிக்காவின் தளங்களை அகற்றுவதற்கு ஈரானுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது. ஏனென்றால் பல களமுனைகளை திறப்பதற்கு முன்னர் இந்த ஜோர்டான், குவைத் இதுகள்ல இருக்கிற அமெரிக்காவின் தளங்களை இப்ப குவைத்திலிருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேற இருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் கூட தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியாவிலும் அதே ஒரு நிலைமைதான். இப்ப ஈராக்கில இருந்து இந்த செப்டம்பர் 30ஆம் தேதியோட முழுமையாக அமெரிக்கா வெளியேறுவதாக கூறியிருக்கிறார்கள். இந்த செப்டம்பர் 30ஆம் தேதி. எனவேதான் இந்த ஈரான் வந்து இப்போதைக்கு இஸ்ரேலை விட்டு வைத்தது. ஏன்னா இஸ்ரேல் இந்த தாக்குதலில் தாங்கள் ஈடுபடவில்லை என்றும் கூறி இருப்பதால் இஸ்ரேல் அதை விட்டு வைத்திருக்கின்றது. அதே சமயம் இப்போது ட்ரம்ப் வந்து இன்று பத்திரிகையாளர் மாநாடு கூறும் போது கூறியிருக்கின்றார். அதில் பல கேள்விகள் பலர் கேட்டிருந்தார்கள். அதில் அவர் கூறியிருக்கின்றார், ஈரான் வந்து 7 மணத்தியாலம் அணு சக்தி தொடர்பாக பேச்சுக்கள் நடந்தன. ஆனால் எதுவும் எட்டப்படவில்லை. அந்த 7 மணத்தியால பேச்சு தேவையில்லை, 10 நிமிஷமே காணும் என்று கூறியிருக்கிறார். அதே நேரம் பேட்ரியாட் ஏவுகணைகளை வந்து உக்ரைனுக்கு வழங்குவது வந்து அது மிக நவீன டெக்னாலஜி, அதை அவர்கள் கொப்பி பண்ணி விடுவார்கள் என்று அதற்கு உதாரணமாக அவர் என்னென்றால் என்விடியாவை சொல்லியிருக்கிறார். என்விடியா செய்கின்ற அந்த சிப்ஸ் வந்து மிகவும் உணர்திறன் மிக்கது, அதை யாருக்கும் கொடுப்பதில்லை தாங்கள் என்று சொல்லி. அதே நேரம் வளமை போல இந்தியாவும் பாகிஸ்தான் போரை தான் நிறுத்தியதாகவும் அதில் 11 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தான் முதலில் அவர்கள் போரை நிறுத்த மறுத்து விட்டதாகவும் தான் உடனே சொன்னாராம் 250% வரியை போடுவேன் என்று உடனே அவர்கள் சம்மதித்து விட்டார்கள். மீண்டும் இது எத்தனையாவது தடவை நான் நினைக்கிறேன் 15-20 தடவை சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன். இந்தியா இதுக்கு போருக்கே போயிருக்க தேவையில்லை. போருக்கு போறது பிரச்சனை இல்லை. இப்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் இதை சொல்லி சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அதே சமயம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த பிரச்சனையை அவர்கள் இருவருமே தீர்த்துக் கொள்வார்கள் என்று கூறியிருக்கின்றார். ஈரானிடம் மிக தரமான விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் இருக்கின்றன என்றும், ஆனால் அவைகள் வேலை செய்யாது என்றும் தனது வளமையான தனது பாணியில் தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே ரஷ்யாவுக்கும் அப்படித்தான் சொல்லியிருக்கின்றார். ரஷ்யாவின் டேங்குகள் வந்து உக்ரைன் தலைநகரத்தின் கிவ்வுக்கு போயிருக்கும். இத்தனைக்கும் அவர்கள் ரோட்டால் போயிருந்தால் போயிருப்பார்கள். அவர்கள் மண்ணுக்களால் இறங்கியதால் டேங்குகள் எல்லாம் மண்ணுக்குள் புதைந்து விட்டன என்று கூறியிருக்கிறார். என்ன பேசுகிறார் என்று அவர் யோசித்து பேசுகிறாரோ அல்லது யோசிக்காமல் பேசுகிறாரோ தெரியாது. இவ்வளவத்தையும் அவர் இன்று அந்த செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்திருக்கிறார். சரி, இப்பொழுது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான யுத்த நிலைமை எவ்வாறு இருக்கிறது? தொடர்ந்தும் 20 தாக்குதல்கள் நடந்தாலும் அண்மையில் நாங்கள் கூறியிருந்தோம், உக்ரைன் வந்து ஈரானுடைய கப்பல்களை தாக்க புறப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் ஒரு தாக்குதலுக்கு பின்னர் வேறு தாக்குதல் நடந்ததாகவும் இல்லை. இதை பற்றின தகவல்களை கொஞ்சம் வழங்குங்கள். ரஷ்யா வந்து இன்றும் வந்து உக்ரைன் தலைநகர் பகுதியில் பெருமளவான வெடிச்சத்தங்கள் கேட்பதாகவும் ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் உக்ரைனும் வந்து ரஷ்யாவின் உட்பகுதிக்கு பெருமளவான ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் இந்த சூப்பர் ஸ்டோர்கள் மற்றது ரீட்டைல் பார்க் என்று சொல்லி பொதுமக்களின் இடங்களை தான் தாக்கியிருக்கிறது. இப்போது இந்த நடக்கின்ற எல்லா போரிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பொதுமக்களின் கட்டமைப்புகள் தான் தாக்கப்படுகின்றன. இராணுவ இலக்குகளை கூட அவைகள் தான் கூடுதலாக தாக்கப்படுகின்றன. அதே சமயம் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவில் நிற்கும் போது கூறியிருக்கின்றார், இந்த போரில் வந்து ரஷ்யாவின் 7 லட்சம் வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 1.6 மில்லியன் வீரர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தங்கள் தரப்பில் எவ்வளவு பேர் இருந்த என்று கூறவில்லை. அதே சமயம் அமெரிக்காவின் திங்க் டேங்க் என்ற CSIS என்ற அமைப்பு தெரிவித்திருக்கிறது 4,50,000 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்ததாகவும் 1,50,000 பேர் கொல்லப்பட்டதாகவும் 4,50,000 ரஷ்ய படையினர் கொல்லப்பட்டதாகவும் 1,50,000 உக்ரைன் படையினர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கடந்த வாரம் பார்த்திருந்தோம், அந்த சடலங்கள் கொடுத்த விகிதாசாரத்தின் அடிப்படையில் யார் எந்த தரப்பில் கூடுதலாக இறந்தவர்கள் என்று இலகுவாக கண்காணிக்க முடியும். இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை இதற்கு முதல் மன்னிக்கவும், இந்த மொரோக்கோவில வந்து இந்த ஸ்பெயினுக்கு இன்று ஒரு எல்லா ஊடகங்களும் ஒரு தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது. மொரோக்கோவில் இருந்து ஸ்பெயினுக்கு சொந்தமான கியூட்டா என்ற நகருக்குள்
24 மணி நேரத்திற்குள் 50,000 பேர் குடியேற்றவாசிகள் போயிருக்கிறார்கள். இந்த காணொளிகளை பார்த்தால் லொரியில் கொண்டு இறக்குகிறார்கள், அந்த ரோட்டு முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் என்னென்று சொன்னால், அந்த ராய்ட்டர் வெளியிட்ட செய்திகளின் அடிப்படையில் அந்த கியூட்டா நகரின் மக்கள் தொகையே 85,000 பேர், வந்திறங்கினவர்கள் 50,000 பேர். அவர்களில் சிலர் 85,000 பேரிலும் சிலர் மொரோக்கோவை பூர்வமாக கொண்டவர்களால் அந்த நகரத்துல வாழ்கிறார்கள். ஆனால் இந்த கியூட்டா என்ற நகரத்தை மொரோக்கோ சொல்கிறது அது தங்கிட நகரம், இவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் என்றுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. 1956 சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இந்த பகுதிகளை தங்களிடம் திருப்பி தருமாறு மொரோக்கோ அரசு ஸ்பெயினுக்கு கோரிக்கை விடுத்து வந்ததாகவும், ஐக்கிய நாடுகள் சபை வகுத்துள்ள காலனி ஆதிக்க ஒழிப்பு என்ற, அதாவது டீகொலனைசேஷன் என்ற கொள்கையில் மொரோக்கோ தரப்பு இதற்கு அதனை தனக்கு சாதகமாக வாதிட்டு வருவதாகவும், ஆனால் மொரோக்கோ ஒரு சுதந்திர அரசாக உருவாவதற்கு முன்னரே 2 நூற்றாண்டுகளாக கியோட்டோ என்றது ஸ்பெயினின் ஒரு பகுதியாக இருந்ததால் அது ஒருபோதும் மொரோக்கோவுக்கு சொந்தமானதில்லை என்று ஸ்பெயின் தெரிவித்திருக்கிறது. ஆனால் மொரோக்கோவை ஆளும் இந்த அலவிட் என்ற வம்சாவளியினர் இந்த கருத்தை வன்மையாக மறுப்பதுடன், ஏனெனில் 1666 ஆண்டு முதலே தற்போது மொரோக்கோவின் ஒரு பகுதியாக உள்ள நிலப்பரப்புகளை அவர்கள் ஆட்சி செய்து வருகின்றனர் என்றும், மேலும் அலவிட் வம்சத்தின் ஆட்சியின் கீழ் மொரோக்கோவின் சுல்தானம் 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் உருவானதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்போது என்னென்று சொன்னால், ஸ்பெயினாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், பின்லாண்டாக இருக்கலாம், அவர்கள் தங்கள் எல்லைகளை மூடி இருக்கிறார்கள். பிரான்ஸ் கடுமையான பாதுகாப்புகளை மேற்கொண்டிருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், செங்கன் விசாவை தாங்கள் ரத்து செய்யப்படும் என்றால் ஸ்பெயினுக்கு வந்தவர்கள் தங்கள் நாட்டுக்கு ஊடுருவிவிடுகிறார்கள். ஆனால் இறுதியாக கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் அது பெரும்பாலானவர்களை தாங்கள் திருப்பி அனுப்பிவிட்டதாக கூறுகிறார்கள். இந்த பிரச்சனையின் போது ஒரு 58 பேர் இறந்ததாகவும் கூறுகிறார்கள். நல்லது, இத்துடன் இந்த இன்றைய நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.